சினிமான்னு சொன்னாலே நடிப்பு, அழகு, ஆக்ஷன் பல பேர் பிரபலமாயிருக்காங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி பல பேர் தங்களோட குரல் வளத்தினால பிரபலம் அடைஞ்சிருக்காங்க. பொதுவா சினிமா உலகில நடிகர் நடிகைகளோட குரல்ல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் குரல் கொடுப்பாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் தங்களுடைய தனித்துவமான சொந்த குரல்ல பேசி ரசிகர்களோட மனசுல இடம் பிடிக்கிறாங்க. அப்படி ஒரு நபர் தான் சுருளிராஜன். தமிழ் சினிமால ஒரு காலத்துல காமெடியில கொடிகட்டி பறந்தவர் தான் இந்த சுருளிராஜன். அப்பெல்லாம் தமிழ் சினிமால இவருடைய காலம்னு தான் பல பேர் கூறுவாங்க. அதுக்கு காரணம் இவர் பல படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு இருந்தாரு. இவர் நடிச்சு வெளியான படத்துல எல்லாத்துலயுமே இவரோட காமெடி ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றது. அப்பெல்லாம் இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் இவரை எப்படியாவது தங்களோட படத்துல நடிக்க வைக்கணும்னு போராடி கால்ஷீட் வாங்குவாங்களாம். அந்த அளவுக்கு பிரபலமா இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்திலேயே ஒரு நாளைக்கு 50,000 சம்பளம் வாங்குற அளவுக்கு பெரிய காமெடி நடிகரா வளம் வந்திருக்காரு. ஒரே நேரத்துல 7 படங்கள் வரைக்கும் நடிச்சிருக்காரு. ஒரு இயக்குனருக்கு 3 மணி நேரம் மட்டும்தான் கால்ஷீட்டும் கொடுப்பாராம். யாரோ சொன்னதை கேட்டு இளநீர்ல ஜின் மதுவை ஊற்றி குடிச்சிருக்காரு. இதனால கல்லீரல் பாதிப்படைந்து தன்னோட 42வது வயதுல காலம் ஆயிட்டாரு.